அவனும் முழிக்கிறானே. அரிய பாமா கண்ணேருக்கு இந்த அவையாவுடைய திருவடி பண்ணினதா இந்த அந்தம் என்று சொல்லக்கூடிய ஈரேழு பதினாலு உலகத்தில் வைகுந்தத்திலே பொறுப்பிடமாக வாழ்ந்தக்கூடிய இந்த அரியாமக்கனுடைய மாளிகையில் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. இந்த மாற்றுவதாகி பெரியவர்களும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய என் இன சொந்தங்கள் எல்லாம் இன்றிரவு இந்த மகாலிக்காக வேண்டி இந்த கும்பாபிஷேக நிறைவு நாளை ஒட்டி இந்த புண்ணிய சரித்திரத்தை நிலைநாட்டி கொடுத்த அருமை புண்ணியவதிகள் ஓயாத வெயிலில ஓடி ஆடி 1/10 உருவாக்கி இந்த புண்ணிய சரித்திரத்தை, அதாவது இந்த கூத்துங்கிறது சாதாரண விஷயமானலாம் இல்ல. நம்ம ஏங்க கூத்த நிறைவேறாம விடுறோம்னா இன்னைக்கு இந்த கருவறையிலே அன்னையாகிய காளிகாரி அமர்ந்திருக்காங்க. சும்மாதான் அவருக்கு எனர்ஜி ஆகும். இப்படி வெடிய வெடிய இந்த நைவேத்தியங்களை முடங்கி இந்த நைவேத்தியங்களால் போகக்கூடிய இந்த ஒளி சத்தம் எல்லாம் இந்த கருவறைக்கு போய் அதனுடைய சக்தி தான் நமக்கெல்லாம் அன்னை கொடுக்கறாங்கிறது இதுதான் புராண வரலாறு. அதுதான் அரும்பாடு பட்டு இந்த எவ்வளவு தூக்கம் கட்டாலும் பரவாயில்ல இன்னைக்கே இந்த கூத்த வச்சிருந்து சொல்லி இவ்வளவு விடாமுயற்சியோடு இந்த நாடகத்தை நிறைவு செய்ய வந்திருக்கோம். நம்ம அருமை சொந்தங்கள் எல்லாம் இந்த அன்னையுடைய கிருபையால இன்னும் மென்மேலும் வளர்ந்து இன்னும் கோயில் நிறைய வளர வேண்டி இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு நமக்கு பல விதமான சூழ்நிலையை அன்னை உருவாக்கி கொடுத்திருக்க. திருவாரூர்ல 7 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு திருவாரூர்ல கும்பாபிஷேகம் பண்ணதா காஞ்சி காமகோடி வீதாதிபதி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அன்னைக்குதான் அந்த கிணறு சுத்திச்சான். 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஸ்ரீரங்கத்துல கும்பாபிஷேகம் பண்ணி அந்த ஆழ்வார் வரலன்னு சொல்லி எனக்கு அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. காலையில நான் கருட தரிசனம் உண்மையிலேயே நமக்கு ஒரு
நம்ம ஊருக்கெல்லாம் ஒரு விதிவிலக்கு. ஏதோ அன்னை நமக்கு கருணை கொடுக்கிறார். இந்த கருணையோடு எல்லாம் ஒரு மனதோடு நிறைஞ்ச மனதோடு அம்மாலே கழின்னு இருப்போம். அவளா நமக்கு சகல வைபவங்களும் கிடைக்கும். அம்மம்மா இன்னும் ஏனோ தெரியல, இந்த அரியாமணிய மாளிகையில் எனக்கு மாளாத தூக்கமா இருக்கு. நான் பஞ்சனி லேசத்தை அயர்ந்து நித்திரை செய்கிறேன். யார் எங்கே அரியாமணி தேடி யாரும் அங்க யாருன்னு கேட்டீங்க. இவன் தான் அரையடிலே கண்டு கொண்ட அரியாம எம்பெருமான். ரெண்டு பேரும் அதான் உட்கார்ந்து முன்னே சொல்லிட்டு போ. சற்று நேரம் நிறுத்தி செய்கிறேன். யார் எங்கே சங்கதாரி யார் வந்தாலும் சரி அறியாமடி அனுமதி இல்லாமல் யார் உள்ளே நுழைய வேண்டாம். அனுமதி ஒருவேளை உணவில்லாமல் ஓயாம் காட்டுக்குள்ள சுட்ட பணத்தை எல்லாம் சுட சுட உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உலகமே ஒரு நிலையோடு இல்ல. இதுவெல்லாம் ஒருவரும் வேண்டும். அலையாக இருந்தாலும் ஒருவர் நம்முடைய அமளி தேடி வருகிறார். கண்ணே என் அசலை கண்டு நான் என்ன சொல்லணும் அதன்படி நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு பெரிய விபரீதம் நடக்க போகிறது. இதுக்கெல்லாம் காரணமாக ஒருவர் வருகிறார். நீங்க அலட்சி பண்ணுவானா
ஐயா, சின்ன இடத்துல இருந்துச்சுன்னா கலப்புறம் தான் கொடுக்கல. வா 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 அப்புறமா கோயில் இல்லைங்க வாங்க எடுத்துக்கலாம் வாங்க இந்த வாங்க ஒரு விருந்தாளி வராங்களா? ஆமா ஆமா உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. நானும் நிலையில தான் இருக்கிறேன். ஒன்ன நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. வரக்கூடிய விருந்தாளி நல்லவரோ கெட்டவரோ, ஆனா வருவது மகிழ்ந்த தேடி வந்து கொண்டு இருக்கிறார். அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு வராது எனக்கு தெரியும். அவர் மனம் போல நடக்கிறதா நம்முடைய பிரச்சனையா இருக்கு. என்ன நடந்தாலும் சரியே கண்ணை மூடிட்டு நான் சொல்றதை செய்யுங்க. எங்க வீட்டு விட்டு போங்காட்டி எங்க பாதி விசிறு போயிடும். நீனு கேளு. நீனு பண்ணிக்கலாம். வா